நம்ம இன்றைக்கி வந்து மசாலா பொரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு வெங்காயத்தை வந்து பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு மிளகா பொடி, கரம் மசாலா, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இவ்வளோ நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் பொரி போட்டுக்கலாம். பொரி போட்டுட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், மசாலா பொரி ரெடி. நல்லாயிருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள்.